வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க 1/3/2026 இன்று மாதவரம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கே தாழை குமரன் தெருவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு 500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்ட இணை செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி திரு சுபிக்ஷம், டாக்டர் வி லோகேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணை செயலாளர் ஆர் கார்த்திகேயன் இருவர் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டை மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதவரம் வி மூர்த்தி, முன்னாள் அமைச்சர் அவர்களும் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் திரு எம் கண்ணதாசன் எக்ஸ்எம்சி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் திருவள்ளூர் கிழக்கு பகுதி 27வது வட்டக்கழக செயலாளர் எஸ் மனோகரன் அவர்கள், திருவள்ளூர் கிழக்கு பகுதி 27வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் திரு வி லோகேஷ் அவர்கள், திருவள்ளூர் கிழக்கு பகுதி 27வது வட்ட பொருளாளர் திரு வி எஸ் ரவி அவர்கள் மற்றும் 27வது வட்டக்கழக நிர்வாகிகள் எக்ஸ் சாம்வேல், ஜோயல், எஸ் முருகன், ஏ ஆதிசங்கர், ஆர் வாசு, பி தாஸ், ஆர் மனோகர், கே பாபு, ஏ அப்பாசாமி, ஏ சாமிநாதன், ஏ சுதாகர், ஆர் பக்தவச்சலம், இ துளசி, ஆர் சுரேஷ், எல் தினேஷ்குமார், எஸ் வெங்கடேசன், கே குமார், என் நடராஜன், பி பாலம்மாள், டி தீபக் தேவராஜ், பி பிரபு, பி மகேஸ்வரி, ஆர் கோபி, கே பிரகாஷ், எம் ராஜி, இ சிகாமணி, எம் தாமோதரன், ஆர் விஜயா, பி மூர்த்தி, கே கலையரசி, கலைவாணி, டி மோகன், கே சுதா, கே கார்த்திக், டி முரளி இவர்கள் அனைவரும் விழாவை இணைந்து நடத்தி சிறப்புற செய்தனர். பல திட்டங்கள் அதை அப்படியே நம்ம அண்ணன் எடப்பாடியார் வந்தோடனே அம்மா என்னென்ன கொடுத்தாங்களோ அதை கொடுத்துட்டு வந்தாரு. அது இல்லாம ஸ்கூட்டிக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாரு. கல்வி வளர்ச்சிக்காக மருத்துவ அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு, ஏன்னா திமுக நீட்டை ஒழிக்கிறேன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதை ஒழிக்கிறது அதை முடியாது என்பதற்காக அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவர் ஆகலாம் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதுல எடப்பாடி பண்ணது 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் ஆக்கினாங்க. அந்த கொரோனா வந்தப்பல இல்ல மருத்துவமனையெல்லாம் சிகிச்சை பெற வைத்தாரு. அந்த ரேஷன் கடையில ஒரு இந்த பொருள் விலை இல்லாம கொடுத்தாரு. சக்கரை அரிசிலாம் 2 பொங்கல் வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு டைம் 2,500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு. இதெல்லாம் நம்மளுடைய எடப்பாடி அண்ணா கொடுத்தாரு. நல்ல ஆட்சி நடத்தினார். 4 வருஷம் அடுத்து நல்ல ஆட்சி நடத்தினார். இப்படிலாம் அதிமுகவுடைய வளர்ச்சி, மக்களுக்காக ஆட்சி நடத்தினாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நம்ம அம்மா கொடுத்த திட்டங்களை அத்து நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தாங்க நீ ஒரு சவரனுடைய விலைன்னா 1,20,000 ரூபாய் விற்கிது. அது நிறுத்திட்டானுங்க. அது நிறுத்தி சுத்தமா நிறுத்திட்டானுங்க. மிக்சிகரண்ட் கூட நிறுத்திட்டானுங்க. லேப்டாப் கொடுக்கறது நிறுத்திட்டானுங்க. இப்ப தேர்தல் வந்தப்போ நான் லேப்டாப் தரணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றானுங்க. என்னென்ன கறவை மாடு நிறுத்திட்டானுங்க, ஆடு நிறுத்திட்டானுங்க, எல்லா திட்டம் நிறுத்திட்டாங்க. ஸ்கூட்டிக்கு மானியம் நிறுத்திட்டாங்க, அதை நிறுத்திட்டாங்க. ஓகேண்ணா கொஞ்சம் பின்னாடி ஓகேண்ணா ஓகே.